ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்லாம் என்ன பொறுத்தவரைக்கும், என் வீட்டுடைய கழிப்பறை கைப்பிடி அப்படின்னு எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஒரு ஹிந்தி ஆக்டர். யார் அவரு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாலிவுட் நடிகர் நஸ்ருதீன் ஷா அப்படின்றவர் ஒரு நேர்காணல பேசியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த நஸ்ருதீன் ஷா யாரு அப்படின்னு உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டர்ட்டி பிக்சர் இந்த படத்த பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வித்யா பாலனுடைய பேரா நடிச்சிருப்பாரு. அவர்தான் நஸ்ருதீன் ஷா. நஸ்ருதீன் ஷா ஒரு நேர்காணல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு கதாபாத்திரத்துக்காக முழுமையா தன்னை அர்ப்பணிக்கிற நடிகர் அப்படின்னாலே அவர் ஒரு சிறந்த நடிகர் தான். ஆனா ஒருவர் சிறந்தவர், மற்றவர் சிறந்தவர் கிடையாது அப்படின்னு தேர்வு செய்யறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பல பிலிம்பேர் விருதுகளை வாங்கியிருக்கிற நஸ்ருதீன் ஷா இப்போ அந்த அவார்ட்ஸ் எல்லாமே எனக்கு பெருசா மதிப்பு கொடுக்கற மாதிரி இல்ல, எல்லாமே மதிப்பற்றவைகளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவருடைய பண்ணை வீட்டுல இருக்கிற கழிப்பறைகள்ல பிலிம்பேர் கோப்பைகளை தான் கைப்பிடிகளா பயன்படுத்திட்டு இருக்கிறதாவும், விருதுகளை வாங்க போறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. விருதுகள் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துல மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அது வெறும் விளம்பர நிழல்களாவே தோன்றுது. யாருமே உண்மையான தகுதியால அல்லாம தாக்கம் மற்றும் பிரபலத்தின் அடிப்படையில தான் விருதுகளை வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை நம்புறத நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் சொன்னது என்னன்னா, பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் இந்த மாதிரியான அரசு மரியாதை விருதுகள் எனக்கு பெருமையை தான் கொடுத்திருக்கு. அது என்னுடைய அப்பாவுக்கு காணிக்கை போல நான் உணர்த்துறேன், காணிக்கை போல செலுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விழாவுல கலந்துக்கும் போது என்னோட அப்பா மேல இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் சொன்ன இந்த கருத்தை சில பேர் ஆதரிச்சாலும் ஒரு சிலர் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க.